ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மக்கள் ஜங்ஷன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது ஒரு விஷயம் வைரலா பரவிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, ரேஷன் கடையில நம்ம பொருள் வாங்கும் போது நம்மளோட ரேஷன் கார்டை ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரியாமலே நம்ம ரேஷன் கார்டுல NPHH என்ற ஒரு எழுத்தை எழுதுறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ மானியமா வாங்கக்கூடிய ரேஷன் பொருளா இருந்தாலும் சரி, அது சிலிண்டரா இருந்தாலும் சரி, இந்த NPHHங்கிற ஒரு எழுத்தை எழுதிட்டா அது நமக்கு மானியமா கொடுக்காதற்கு அவசியம் இல்லைன்ட்டு அந்த எழுத்துல இருக்குங்க. ஏன்னா இப்பயே நீங்க பார்க்கலாம், சிலிண்டர்ஸ் மானியமா தரேன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திரு மோடி அவர்கள் அறிக்கையிட்டு இருந்தார். அப்போ ஒரு சிலிண்டர் 400 ரூபாய் அப்படிதான் நமக்கு மானியமா கொடுத்துருந்தாங்க. ஆனா அதே சிலிண்டர் இப்போ 800 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு மக்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மானியங்கிறத ஒரு கண் துடைப்ப வச்சு இப்போ வருடங்கள் கடக்க அதை ஃபுல் அமௌண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பேங்க்ல மானியமா போடும்போது 230 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் 110 ரூபாய், நிறைய பேருக்கு வெறும் 98 ரூபாய், 100 ரூபாய் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதுக்கும் ஆதாரம் இருக்கு. அதனால இந்த NPHHங்கிற எழுத்தை உங்க ரேஷன் கார்டுல உங்க அனுமதி இல்லாம அந்த ரேஷன் கடையில வேலை செய்யும் ஏதாவது ஒரு நபர் எழுதுனா கண்டிப்பா இதுக்கு அர்த்தம் என்ன, இது எங்களை கேட்காம எங்க ரேஷன் கார்டுல ஏன் எழுதுனீங்கன்ட்டு இதை நீங்க கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா இது நம்மளோட உரிமை. தயவு செய்து இதை விட்டுறாதீங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிப்போம், ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்துவோம். நம்ம எல்லாத்தையும் மானியமா வாங்கிட்டு இருக்கோம். இந்த அரசு நம்மள மானியம் இல்லாம எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ரேஷன் கடையே இருக்கக்கூடாது இன்னிட்டு டெல்லியில நிறைய பேர் சொல்லி இதை நாங்க ஸ்மார்ட் கார்டா கொடுக்க போறோம், இதை எல்லாருக்கும் காசா கொடுக்க போறோம் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாய் வச்சு நம்ம இப்போ உள்ள ரேஷன் கடையில பொருளை வாங்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுக்குற 500 ரூபாவோ 1000 ரூபாய் வச்சு வெளியே கண்டிப்பா வாங்க முடியாது. அதனால எந்த ரேஷன் கார்டுலயோ NPHHங்கிற ஒரு எழுத்து இருந்தா கண்டிப்பா அவங்கள கேளுங்க. எங்களை மீறி இதுல எழுதக்கூடாது சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதை ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்துவோம். நிறைய மக்களுக்கு இதை பத்தி தெரியலங்க, ரொம்ப பாவம். அதனால இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இது எல்லா மக்களும் தெரிவிக்கிறதுக்கு நம்ம ஒரு துருப்பு சீட்டா இருப்போமே, சரிங்களா? கண்டிப்பா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நன்றி. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி